முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்பொழுது இந்த முருகன் உனக்கு சத்தியம் பண்ணுறேன். நான் ஆணையிட்டு சொன்னால் எதுவுமே தப்பாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே. இந்த முருகன் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உத்தரவு கொடுக்குறேன், சத்தியம் பண்ணுறேன்னு நான் என்ன சொல்கிறதா நினச்சாலும் சரி. ஆனால் நான் சொல்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு முடித்த 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. ஆமேன் செல்லமே. எந்த விஷயம் நடக்கணும், எது சரியாகணும் நினச்சியோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய வந்திருக்கேன். இன்னைக்கு நீ எந்த செயலை செஞ்சாலும் அதை ரொம்ப ஆர்வத்தோட அக்கறையோட சரியாக செய்ய பழகு. ஆர்வமுடன் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் உனக்கு நல்ல பலனை கொடுத்து அதை நல்லபடியாக நான் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் வந்திருக்கும் போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி போல தான். கண்ணாடி பாத்திரத்தை எப்படி கவனமாக தூக்குவியோ கீழே பத்திரமா வைப்பியோ அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கையாளணும். வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக நினச்சின்னா அது கண்ணாடியாக நொறுங்கி போயிடும். அப்புறம் உன்னால் சரி செய்ய முடியாது. எதுவுமே வாழ்க்கையில் உடனே நடக்கணும்னு அவசரப்படாத. உன் அவசரத்துக்கு ஏற்றாற் போல் உடனே நடக்கிறது எதுவும் சிறப்பாக சரியாக இருக்காது. சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாக இருக்காது. தாமதமானாலும் தரமானது உன்னை வந்து சேருன்ற அந்த நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உனக்கான அனைத்தையும் இந்த அப்பன் முருகன் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கியோ, எது நடக்கணும்னு விருப்பப்படுறியோ அது அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. நல்லா வேலை செய்யணும்னா, நல்லா வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை. உனக்கான பயிற்சிகளை சரியாக செஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப முயற்சிகளை நீ பெருசாக செய்யும்போது அந்த முயற்சி கேட்ட பெரும் முன்னேற்றத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுப்பேன். அடுத்தவங்களை குறை சொல்லி தன்னை பெருசாக காட்டிக்கிட்டு பெருமை பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் யாரையும் குறை சொல்லாமல் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ வாழணும் என் செல்லமே. ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்லி பெருமை தேடிக்கிற யாரும் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக மன நிறைவோடு வாழ முடியாது. அடுத்தவனை குறை சொல்லி பழகுறவங்களுக்கு அதுவே ஒரு மனநோயாகி போய் யார் என்ன செஞ்சாலும் அதை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் மனநிறைவே இல்லாமல் போயிடும். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தவிர்த்து விட்டு நிறைகளை மட்டும் நிறைவாக பேச பழகு. உன்னை சுற்றி இருக்க எல்லார்கிட்டையும் பழகு. நல்லவங்க கெட்டவங்கன்னு எந்த வித்தியாசமும் பாகுபாடும் பார்க்காதே. நல்லவங்க கிட்ட பழகி நீ எப்படி நல்ல பிள்ளையாக வாழணுன்றதை கற்றுக்கோ. கெட்டவங்க கிட்ட பழகி அவங்கள போல் எப்படி வாழக்கூடாது, எதை செய்யக்கூடாதுன்றதை நல்ல முடிவாக எடுக்க பழகு. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிடித்தல்களும் வெறுத்தல்களும் தேடல்களும் இருக்க தான் செய்யும். ஒருத்தரை போல் இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருவர் எண்ணமும் ஒவ்வொருவருடைய கொள்கையும் செயல்பாடுகளும் ஒவ்வொருவருடைய விருப்பமும் கூட வெவ்வேறாக இருக்கும்போது நீ எப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் வாழணும்னு ஆசைப்படுவ? அவங்களுடைய கர்மாக்கள் வேறு, அவங்க செஞ்ச நன்மைகள் வேறு, அவங்க செஞ்ச தீமைகள் வேறு. அப்படி இருக்கும்போது அதற்கேற்றாற் போல் அவங்க வாழ்க்கையில் நல்லதையும் அனுபவிப்பாங்க, இதுக்கு பிறகு கெட்டதையும் கஷ்டத்தையும் கூட அனுபவிப்பாங்க. இப்போ அவங்க வாழ்கிற நல்ல வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு அவங்கள போல் வாழணும்னு நினச்சின்னா அதுதான் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கும். எப்போதுமே வெளிப்பார்வைக்கு உன் கண்ணுக்கு பார்க்குற விஷயத்தை மட்டும் வச்சு இந்த வாழ்க்கை நல்லா இருக்கே, நம்மளும் இதை போல் வாழ்ந்தால் நல்லா இருக்குமேனு ஆசைப்பட வேணாம். இன்றைக்கி அவங்க நல்லா வாழ்கிறத போல் தெரிஞ்சாலும் நாளைக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது தானே. மனிதர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே வித்தியாசமானது தான். பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு உன்னால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஆனால் பணம் இல்லாட்டியும் கூட உன்னால் எதுவுமே செய்யவும் முடியாது. பணம் மனித வாழ்க்கைக்கு அவசியம்தான். ஆனால் அதையும் தாண்டி நிறைய மனிதர்களும் உறவுகளும் கூட மனித வாழ்க்கைக்கு அவசியமாக தேவைப்படுறாங்க. எல்லாத்தையும் செய்யக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தையும் சம்பாரித்து வச்சுக்கோ.
அதே நேரத்தில் உனக்கு ஒன்றுனா ஓடி வரக்கூடிய 4 நல்ல மனிதர்களையும் நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோ. காசு பணம் இருந்தால் எதிரிகள் கூட உன்னை சொந்தம்னு சொல்லிக்கிட்டு தேடி வருவாங்க. அதே பணம் இல்லாட்டி உன் கூட பிறந்தவங்க கூட உன்னை எதிரியாக பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உன்கிட்ட இருக்கிறதையும் பறிப்பதற்காக நீ உதவி கேட்டு வரக்கூடாதுன்னு உன்னை துரத்தி அடிப்பவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை இப்படி தான் விசித்திரமானதுன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. அந்த வாழ்க்கையின் விசித்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல நீயும் சூழ்நிலைகளை சமாளித்து வாழ கற்றுக்கும். ரொம்ப தூரம் நடந்து போனால் கால் வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் உக்காந்தினா கொஞ்சம் கால் வலியும் போகும், மனசுக்கும் அமைதியாக ஆறுதலாக இருக்கும் தானே. அதே போல தான் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனையாக இருக்கே நீ யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா இன்னும் துன்பம் தான் வரும். கால் வலி போல மனசும் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சில விஷயங்களில் ரொம்ப பிரச்சனையோ கஷ்டமோ இருக்குதுன்னா கொஞ்சம் மனசை திசை திருப்பி அமைதிப்படுத்திக்கிட்டு மனசை வேறு நல்ல ஒரு இசையிலோ அல்லது ஒரு அமைதியிலோ வேறு ஏதாவது பாடல்களிலோ கவனம் செலுத்தும் போது உன் துன்பம் மறந்து உன் பிரச்சனைகள் மறந்து மனசு லேசாக மாறி போகும். நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே சுமக்கிறதும் கெட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனசுக்குள்ளே சுமந்து வருத்தப்படுறதும் உன் கைகளில் தான் இருக்குது. கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ அதை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லதையும் நல்ல நிகழ்வுகளையும் நல்ல விஷயங்களையும் மட்டும் சிந்திக்க பழகு. என்னால் முடியுமா, எனக்கு இது நடக்குமான்ற கேள்வியே உனக்குள்ளே வர வேண்டாம். எல்லாமே உன்னால் முடியும். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். அடுத்தவங்களை குறை சொல்கிறத நிறுத்திட்டு உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துக்கொண்டு நீ சரியாக செயல்படும் போது உனக்கு நல்ல நேரம் வரும். உனக்கான நல்ல நேரத்துக்கு ஏற்றாற் போல உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். யார் மீதும் அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்காதே, யாரையும் நம்பி ஏமாறாதே. ஏன்னா நீ ரொம்ப அதிகமாக அடுத்தவங்க மேலே அன்பு வச்சாலும் பாசம் வச்சாலும் நம்பிக்கை வச்சாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் மனிதாபிமானமே இல்லாமல் மற்றவங்களை ஏமாற்றவும் துரோகம் செய்யக்கூடியவர்களாகவும் மாறிட்டாங்க. இந்த கலிகால உலகத்தில் யாரையும் முழுசாக நம்பிட வேண்டாமேன் தங்கமே. முன்பெல்லாம் எல்லாத்துக்கும் வாதாடுவேன், எல்லாத்துக்கும் உன் கருத்தையும் மறுப்பையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போதெல்லாம் உனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருச்சு. வாழ்க்கையில் நிறைய பக்குவப்பட்டுட்ட. உன் வயசும் நீ பட்ட கஷ்டமும் அடுத்தவங்க உன்னை தப்பாக நினச்சினதும் பேசுனதும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களும் சேர்ந்து இப்போதெல்லாம் உன்னை அமைதியான ஆளாக மாற்றிடுச்சு தானே. யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய ஆளாக மாறிட்ட. எதுக்காகவும் வாதாடி எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது உனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு தானே. இதே புரிதலோட வாழ்க்கையை புன்னகையோடு எதிர்கொண்டு வாழ கற்றுக்கோ. எந்த விஷயமும் உன்னால் முடியாதுன்னு மட்டும் ஒருபோதும் சொல்லாதே. ஏன்னா நீ முடியாதுன்னு சொல்கிற விஷயத்தை எல்லாம் இந்த உலகத்தில் இந்த பூமியில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உன்னால் முடியாது, உனக்கு சரியாக வராதுன்னு இங்கே எதுவுமே இல்லை. நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா அனைத்தையும் நானே உனக்கு முடிச்சு கொடுப்பேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் புத்திசாலி முட்டாள்ன்ற பாகுபாடை எல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அதுக்கேற்ற பலனை மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என் செல்லமே. ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரைக்கு இருக்கிற மதிப்பு சும்மா உட்கார்ற நிற்கிற குதிரைக்கு இல்லை. அதே போல தான் வாழ்க்கையிலையும் உனக்கான தேடுதல்களை வச்சுக்கிட்டு நீ வேகமாக ஓடிக்கிட்டே இரு. உன் ஓட்டத்துக்கும் நீ படுற கஷ்டத்துக்கும் உன் முயற்சிக்கும் சேர்த்து கண்டிப்பாக நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். எத்தனையோ உறவுகள் உன் கூட இருக்காங்க, உனக்கு எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்காங்க. ஆனால் உனக்கு ஒன்றுனா உடனே ஓடி வரக்கூடிய உறவுகள், உனக்கு அன்பு ஆதரவு செலுத்தக்கூடிய உறவுகள் யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு மன கஷ்டமோ வருத்தமோ அல்லது பெரிய பிரச்சனையோ வந்துச்சுன்னா யார்கிட்டையாவது சொல்லி ஆறுதல் கேட்டு அழலான்னு கூட நம்பி சொல்ல முடியாத அளவுக்கு உன் மனசுக்கு நெருக்கமான உறவுகள் யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியுமே செல்லமே. எத்தனை உறவுகள் இருந்தாலும் மனசுக்கு நெருக்கமான உறவுகள் இல்லாத நீ அனாதையாக உணர வேண்டாம். உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. எந்த சூழ்நிலையிலையும் நீ சோர்ந்து போக வேண்டாம். உனக்கான கஷ்ட நஷ்டங்களை சரி செஞ்சு நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்காக
பல ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுப்பேன். நீயும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ எது அவசியமோ அதை பற்றி மட்டும் யோசனை செய். நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கண்டதையும் யோசித்து கவலைப்படுற? உன்னை வெறுக்கக்கூடிய 4 மனிதர்களை பற்றி யோசிக்காம உன்னை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி யோசி. உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். உன் எண்ணங்களை மாற்றிக்கிட்டா உன் உலகமே மாறி போயிடும், உன் வாழ்க்கையும் மாறி போயிடும். நல்ல எண்ணங்களோட நல்லவர்களையெல்லாம் நேசிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செஞ்சு வாழ தயாராகு. நீ படுற கஷ்டத்தை யார் படுறாங்களோ அவங்களுக்கு உன்னை பற்றி புரியும். யார் உன்னை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு உன்னை பற்றி தெரியும். இந்த 2 பேரையும் தவிர வேறு யாராலும் உன்னை புரிஞ்சுக்க முடியாது. உன்னுடைய சூழ்நிலையை கடந்து வந்தவர்கள் ஐயோ பாவம்னு உனக்காக வருத்தப்படுவாங்க, உனக்காக உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. அதே போல் உன் மேலே அன்பு வச்சு பாசம் வச்சு நேசித்தவங்களும் உன் மேலே அக்கறை கொள்பவர்களும் மட்டும்தான் உனக்காக உதவி செய்வாங்களே தவிர வேறு யாருக்கும் உதவி செய்யணுன்ற நினைப்பே இருக்காது. யார் உனக்கு உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும், யார் உனக்காக வந்து நின்னாலும் நிற்காவிட்டாலும் நீ யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேணாம். அதே போல் யாரையும் பெருசாக நம்பி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான ஆறுதலோ உனக்கான தைரியமோ உனக்கான தன்னம்பிக்கையோ நீயே கொடுத்துக்க பழகு. உன் வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் சரி கட்டவும் சமாளிக்கவும் முடியுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரியும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறத விட ஏமாறுவது போல நடிக்கக்கூடிய, அவங்க சொல்கிறத நம்பக்கூடிய பிள்ளையாக நீ நடிக்க பழகு. ஏன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சா அவங்க வேறொரு விதத்தில் தான் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்வாங்க. ஒருத்தன் பொய் சொல்கிறான் ஏமாத்துறான்னு தெரியும் போது நீ அமைதியாக அதை நம்புவது போலவே கடந்து போக தயாராகு. எப்போது உனக்கு எதை நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். காலம் வரும்போது ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு காய்கனிகளுக்கும் உரிய பருவம் வரும்போது தான் அது நல்லா காய்கள் காய்க்கும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்ல நேரம் இப்போது தான் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக உனக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன். நீ ஒன்றும் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சரியானபடி சிறப்பாக நடக்க தான் போகுது. நீ என்னதான் எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் இருந்தாலும் எல்லாருமே சுயநலக்காரங்களா அவங்க வாழ்க்கைக்கு எது சரியோ எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வாங்களே தவிர உன்னை பற்றி யாரும் யோசிக்க போகிறதில்ல. உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுங்கிறத நீயே யோசிச்சு அதற்கான செயல்களை இன்றே சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிரு.